உடம்புக்கு சரியில்லைன்னா யோகா பண்ணா அது சரியா போகுமா? யோகாவால ஒரு நோயை சரி பண்ண முடியுமா? அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குதுங்க. இந்தியாவில் ஒரு அமைச்சகம் இருக்குதுங்க, ஆயுஷ் மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு. இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியோட வேலை என்ன அப்படின்னா, ஆயுஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஒரு 5 எழுத்து இருக்குதுங்க. ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. இந்த 5 மெடிசனையும் ரிசர்ச் பண்ணுறதும் இதை டெவலப் பண்ணுறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த மினிஸ்ட்ரி இருக்குதுங்க. அதாவது இந்த 5 மெடிசன்ல ஒன்னா இந்த அமைச்சகம் பார்க்குது. நிறைய நிறைய பேருக்கு யோகா ஒரு மெடிசன் அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த யோகால என்னென்னலாம் சொல்லித்தரோம் அப்படின்னா, இந்த உடம்புல இருக்கிற ஒரு 5 சர்க்குலேஷனை சரியா வச்சுக்கிட்டா அதுல நோய் வர்றதில்லை அப்படிங்கிறதுனால இந்த 5 சர்க்குலேஷனை சரியா வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சிகளும் சொல்லித்தரோம். இது வேதாத்ரி மகரிஷி இந்த பயிற்சிகள் மக்கள் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சிம்பிளிஃபையா இருக்கணும், ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சியை ரொம்ப சயின்டிஃபிக்காவும் ஈஸியாகவும் வச்சிருக்கிறாங்க. அதனால எளிய முறையில இந்த பயிற்சிகளை நம்ம பழகிக்கலாம். இங்க நாங்க சரியான வாழ்க்கை முறைகளை சொல்லித்தரோம். எந்த மாதிரியான வாழ்க்கை முறை இருந்தா நமக்கு நோய் வராது அப்படிங்கிறதையும் சொல்லித்தரோம். இது போக எந்த மாதிரியான உணவு முறைகள் சரியானது அப்படிங்கிறதையும் சொல்லித்தரோம். மன அலைச்சூழலை சரியா வச்சுக்கிட்டா டென்ஷனோ இல்லை மற்றவங்க மேல கோவப்படுறதோ இல்லை மற்றவங்க யாரும் கோவப்பட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றதோ அந்த மாதிரியான விஷயம்லாம் இல்லாம மனதை அமைதியா வச்சுக்கிறதுக்காக மெடிடேஷன் சொல்லித்தர்றோம். இப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் பிஹேவியர், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், நம்ம உடம்பை சரியா வச்சுக்கிறதுக்கும் மனதை சரியா வச்சுக்கிறதுக்கும் உளவியலா ஒரு பயிற்சி கொடுக்குற இடம்தான் இந்த மனவளக்கலை. இந்த மனவளக்கலை ஒரு அருமருந்தா உங்களோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப உதவும். இது உடம்புக்காக மட்டும் இல்லை, மனதுக்கும் ஒரு அருமையான ஒரு மருந்து. குறள்ல மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குதுங்க. இந்த அதிகாரத்துல இருக்கிற 10 குறள்ல நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு இலையோ வேரோ பூவோ காயோ கனியோ இதை பத்தியெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்காதுங்க. நம்ம சரியான வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட மருத்துவத்துல ஒரு சாய்ஸா யோகாவை எடுத்துக்கலாமா? நான் இந்த பயிற்சியை ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி பழகினேன். ஆனா டாக்டர் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இந்த 21 வருஷத்துல எனக்கு வந்தது கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். இந்த கொடைக்கானல்ல இப்படி ஒரு அருமையான லொக்கேஷன்ல நம்ம யோகா சென்டர் இருக்குதுங்க. நீங்க இங்க குடும்பத்தோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் இந்த அமைதியான இடத்துல தங்கி இந்த ஒரு சுத்தமான காத்துல பிராணாயாம பயிற்சிகளை பண்ணி ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி நீங்க பழகிக்கலாம்.